ஒரு க்யூட்டான, அழகான, சப்பியான, சாதுவான ஹெர்பிவோரஸ் பற்றி நமக்கு தெரியாத பல உண்மைகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அன்வைல்டட் ஹிப்போவை பற்றி தெரியாத உண்மைகள். ஹிப்போபோட்டாமஸ் ஆம்பிபியஸ் இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஹிப்போவோட உண்மையான சயின்டிஃபிக் நேம். செல்லமாக ஹிப்போன்னு கூப்பிடுறாங்க. இந்த பேருக்கு க்ரீக்கில் ஆற்றுக்குதிரை அப்படின்னு அர்த்தமா. எனக்கு தெரிஞ்சு தமிழில் நீர் யானைங்கிற பேரே அதை விட பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹிப்போக்கள் எப்பயுமே 10லேருந்து 30 வரைக்கும் கூட்டமாக தான் வாழும். இந்த கூட்டத்துக்கு எப்பயுமே ஒரு தலைவனும் இருப்பான். ஹிப்போக்கள் பொதுவாக 40லேருந்து 50 வருஷங்கள் வரைக்கும் வாழக்கூடியதுங்க. ஆண் ஹிப்போக்கள் 1500லேருந்து 1800 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. பெண் ஹிப்போக்கள் 1300 கிலோ எடை வரைக்கும் வளரும். இதுங்க 15 அடி நீளத்திலிருந்து 5 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. ஹிப்போக்களோட தோல் சாம்பல் நிறத்தில் ரோமங்கள் இல்லாமல் இருக்குதுங்க. அப்படி இருந்தாலும் இதுங்களோட தோல் 2 இன்ச்சு கனத்தோட இருக்குது. ஹிப்போக்கள் செமி அக்வாட்டிக் மெமல்ஸ், அதாவது தரையிலையும் தண்ணியிலையும் வாழக்கூடிய பாலூட்டிகள். தன்னோட உடம்பை கூலாக வச்சுக்கிறதுக்காக தன்னோட பெரும்பாலான நேரத்தை தண்ணிக்குள்ளேயே தான் கழிக்குதுங்க. ஹிப்போக்கள் தாவர உண்ணிகளாக இருந்தால் கூட உயிர் வாழ்கிறதுக்காக சில இடங்களில் இறந்த மிருகங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் பார்க்க அழகாக அமைதியாக இருந்தாலும் ஆப்பிரிக்காவோட ஆபத்தான மிருகங்கள் பட்டியலில் எடுத்து பார்க்கும்போது இந்த ஹிப்போக்கள் தான் டாப்பில் இருக்குதுங்க. ஆமாங்க, ஒரு வருஷத்தோட மிருகங்களால் இறந்த மனிதர்கள் பட்டியலை எடுக்கும்போது சிங்கங்கள், புலிகள் போன்ற ஏபெக்ஸ் ப்ரெடக்டர்களை பார்க்கலாம் இந்த ஹிப்போக்களால் இறந்த மனிதர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு சுமார் 500 மரணங்கள் ஹிப்போக்களோட தாக்குதலால் நடந்திருக்குன்னு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஹிப்போக்களுக்கு நல்ல ஞாபகத்திறன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுங்களோட எல்லையும் குழுக்களையும் ஞாபகம் வச்சுருக்கிற இதுங்க கில்லிங்க. ஒரு முழுசாக வளர்ந்த ஹிப்போவை வேட்டையாடி கொள்கிற அளவுக்கு பெரிய ப்ரெடிக்டர்லாம் அவ்வளோலாம் இல்லைங்க. சிங்கம், முதலை போன்ற சில மிருகங்கள் தவிர இதுங்களுக்கு அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்லாம் இல்லை. ஆனால் ஹிப்போ குட்டிகளை ஹைனா போன்ற மிருகங்களும் வேட்டையாடுதுங்க. ஹிப்போக்கள் கிட்டத்தட்ட 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே பூமியில் வாழுதுங்க. அதாவது மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடியிலிருந்தே ஹிப்போக்கள் பூமியில் வாழுது. இப்போது இந்த ஹிப்போக்கள் பற்றி நமக்கு தெரியாத சில விஷயங்களை பார்க்கலாம். ஹிப்போக்கள் இரத்த வேர்வை சுரக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அது உண்மையிலேயே ரத்தம் இல்லை. ஆமாங்க, ஹிப்போக்கள் ஹைப்போசுடோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான அமிலத்தை தன்னோட தோலுக்கு மேலே சுரக்குது. இது ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கிறதால இதை பார்க்குறவங்க ரத்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரத்தம் இல்லை. ஹிப்போக்களோட தோல் ரொம்ப சென்சிட்டிவாக ரோமங்கள் இல்லாமல் இருக்கிறதால தன்னை சூரிய வெப்பத்திலிருந்து காப்பாற்றிக்க இந்த அமிலத்தை வேர்வை மாதிரி சுரந்து அதிகப்படியான வெப்பத்திலிருந்தும் அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்தும் தன்னை பாதுகாக்கிறதுக்கிறதோட தன்னோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுதுங்க. இந்த அமிலம் இதுங்களை பாக்டீரியா கிட்டே இருந்தும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் கிட்டே இருந்தும் கூட பாதுகாக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஹிப்போக்கள் கிட்ட 2 விதமான பற்கள் இருக்குது. மோலாஸ் அண்ட் ப்ரீமோலாஸ்னு சொல்லப்படுற பற்கள் பொருட்களை அரைக்கிறதுக்காகவும், கேனினஸ் அண்ட் இன்சிசஸ்னு சொல்லப்படுற பற்கள் சண்டையிடவும் தற்காப்புக்காகவும் பயன்படுத்துதுங்க. இதில் இந்த கேனினஸ் அண்ட் இன்சிசஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த பற்கள் மனிதர்களோட நகங்கள் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குமாங்க. ஆமாம், ஒரு ஹிப்போ தன்னோட வாழ்நாளில் எவ்வளோ நாள் வாழுதோ அது வரைக்கும் இந்த பற்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமா. அதிகப்படியாக இந்த பற்கள் 50 சென்டிமீட்டர், அதாவது 20 இன்ச் வரைக்கும் வளர்ந்துருக்குது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இதுங்க இந்த பற்களை எப்பயுமே ஒன்றோட ஒன்று தேய்ச்சி அதை கூர்மையாக்கிக்கிட்டே இருக்கோன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நாம் டயர்டாக இருந்தாலோ தூக்கம் வரும்போது தானே கொட்டாவி விடுவோம். ஆனால் ஹிப்போக்கள் கொட்டாவி விடுறதை பார்த்தா ஓடிடுங்க. ஏன்னா அது டயர்டாக இல்லை, அது இது ஏன் இடம், இன்னொரு அடி முன்னாடி வச்ச அவ்வளோதான்னு எதிரியை பயமுறுத்துறதுக்கு தன்னோட பெரிய பற்களை காட்டி கொட்டாவி விடுதுங்க. என்னதான் பெரும்பாலும் ஹிப்போக்கள் தண்ணியிலேயே வாழ்ந்தாலும் இதுங்களால் நீந்த முடியாது. என்னடா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, ஆனால் இதுதான் உண்மைங்க. இதுக்கு காரணம் தன்னோட அதிகப்படியான எடை தாங்க. ஒரு ஹிப்போ அதிகபட்சமாக 1800 கிலோகிராம் வரைக்கும் வளரக்கூடியது. அப்படிங்கிறதுனால தன்னோட அதிகப்படியான எடையே தன்னை தண்ணியில் மிதக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுது. அதனால ஹிப்போக்கள் தண்ணியில் நீந்துறதில் இதுங்க தண்ணிக்குள்ளேயே நடக்கும். அப்படி இல்லைன்னா தண்ணிக்குள்ளே ஆஸ்ட்ரானட் மாதிரி கீழேருந்து குதித்து தண்ணிக்கு மேலே சறுக்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் போகும். இதுங்க ஆப்பிரிக்காவோட
அதிகப்படியான சூரியனோட வெப்பத்தை தாங்கிறதுக்காக எப்பயும் தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தன்னோட காதுகள், கண்கள், மூக்கு துவாரங்கள் மட்டும் தன்னோட தலைக்கு மேல் பகுதியில் இருக்கிறதுனால இதுங்க தண்ணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்க்க முடியும், கேட்க முடியும், மூச்சு விடவும் முடியும். இதுங்களால் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளேயும் மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால இதுங்களுக்கு தண்ணி தான் ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குது. இதுங்க தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இதுங்களோட மூக்கு, காது, கண் துவாரங்களை இறுக்கமாக சீல் பண்ணிக்குது. அதனால் இதுங்க தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க. சர்ப்ரைசிங்லி ஹிப்போஸ் எல்லாமே ஓக்கல் அனிமல்ஸ். அப்படின்னா இதுங்களால் தண்ணிக்கு வெளியவும் தண்ணிக்கு உள்ளேயும் ஒன்று இன்னொன்று கூட பேசிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை மனிதர்களால் கேட்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே சப்சோனிக் சவுண்ட்ஸ். அதாவது இதுங்க லோ ஃப்ரீக்குவென்சி நாய்ஸை உருவாக்கி அது மூலியமாக பேசிக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் இதுங்களால் அதிகப்படியான சத்தத்தையும் எழுப்ப முடியும். அதாவது கிட்டத்தட்ட இதுங்களால் 115 டெசிபல் சவுண்ட்ஸ் வரைக்கும் அதிகமான சத்தத்தை எழுப்ப முடியும். ஹிப்போக்கள் பற்றி இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, இதுங்க தண்ணிகளுக்குள்ளே தான் குட்டியே இடுது. ஆமாங்க, 8 மாத காலங்கள் நீண்ட ப்ரெக்னென்சிக்கு பிறகு இதுங்க தண்ணிக்குள்ளே தான் அதோட குட்டியை பெற்றெடுக்குது. புதுசாக பிறந்த குட்டி 25லேருந்து 50 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். 1 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும். ஆச்சரியப்படுற விதத்தில் இதுங்க பிறக்கும் போதே நீச்சல் திறமையோடு தான் பிறக்குது. இதுங்க பிறந்த உடனே சில நொடிகள்லேயே மேலே வந்துடும். இது புதுசாக பிறந்த குட்டிகள் எல்லாமே சில வாரங்களுக்கு அதோட அம்மாவோட முதுகில் தான் பயணிக்குது. அதான் நீச்சல் திறமையோடு பிறந்தாலும் புதுசாக பிறந்த குட்டிகளால் 40லேருந்து 60 நொடிகள் வரைக்கும் தான் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிக்க முடியும். அதனால் இதோட அம்மா ஹிப்போக்கள் எப்போயுமே அதுங்களை இந்த கரைக்கு பக்கத்துலேயே தான் வச்சு பார்த்துக்கும். ஹிப்போக்கள் பன்னிகள் இல்லைனா பசுக்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆச்சரியப்படுற விதத்தில் இதுங்க திமிங்கிலங்கூடையும் டால்ஃபின்கள் கூடையும் ரிலேட் ஆகுது. ஸோ ஹிப்போஸ்னா ரிவர் ஹார்ஸ், ஆஃப்ரிக்காவோட கிங், டேஞ்சரஸ் பட் எக்கோசிஸ்டம்க்கு ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் ஃபேக்ட்ஸ் வருது. ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன அனிமல் பற்றி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் அன்வைல்டட் கைட் ஆஃப் வைல்ட் லைஃப்.